ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆன்லைன்ல எப்படி டெக் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். டெக் எக்ஸாம் மீன்ஸ் வந்து டெலி சென்டர் என்டர்பிரனர் கோர்ஸ். அதாவது நீங்க சொந்தமா வந்து சிஎஸ்சி சென்டர் வந்து அமைக்க போறீங்க, சிஎஸ்சி சென்டர் வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிஎஸ்சி சென்டர் வந்து டைரக்டா நம்ம வந்து ஓபன் பண்ணிட முடியாது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐடி வந்து வாங்கணும். கவர்மெண்ட் கிட்ட சிஎஸ்சி ஐடி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் அப்படிங்கறத நீங்க டெக் எக்ஸாம் அந்த கோர்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு உங்க கையில வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட் உங்க கையில இருந்தால் மட்டுமே நீங்க சிஎஸ்சி விஎல்இ உங்களால வந்து ஆக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆதார் சென்டர் நீங்க வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா ஆதார் ஆபரேட்டர் இல்ல சூப்பர்வைசர் சர்டிபிகேட் உங்க கையில வந்து இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்க சிஎஸ்சி சென்டர் வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கிறீங்கன்னா இந்த டெக் எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணிட்டு சர்டிபிகேட் நீங்க வாங்கி கையில வச்சா மட்டும்தான் நான் நீங்க அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இந்த வீடியோல டெக் எக்ஸாம் வந்து எப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகும், அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த கோர்ஸை பத்தின அப்டேட் பத்தி நம்ம டீடைலா இதுல நம்ம வந்து பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சிஎஸ்சி விஎல்இ இருக்கீங்க, இ சேவை ஆபரேட்டரா இருக்கீங்க, ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிஎஸ்சி விஎல்இ ஸ்டார்டர்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஏ டு இசட் டுட்டோரியல் வீடியோ இதுல நம்ம ஷேர் பண்ணிருப்போம். ஈஸியா நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி வந்து வாங்கி ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்கு பிசினஸ் லோன் வந்து தேவைப்படுது, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது, ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது, எம்எஸ்எம்இ கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு லோன் எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல வந்து ஷேர் பண்ணிருப்போம். உங்களால வந்து ஈஸியா பார்த்து அவைல் பண்ணிக்கிற முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சிஎஸ்சி நம்ம சென்டர் ஓபன் பண்றதுக்கு டெக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து கிளியர் பண்ணணும். அதாவது டெலி சென்டர் என்டர்பிரனர் கோர்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். முதல்ல டெக்னா என்ன அப்படிங்கறத நீங்க முழுசா வந்து படிச்சு பாருங்க. டெக் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, அவளே மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. டெலி சென்டர் என்டர்பிரனர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஜெனரல் சிட்டிசன் வந்து இது வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்க அட்டன் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் அட்டன் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு என்டர்பிரனரா வந்து ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பாகுபாடு அப்படிங்கிறது வந்து கிடையாது. மினிமம் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 12th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். சோ இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இத ஒன்ஸ் நீங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாகின் வித் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் பண்ற போர்ட்டலுக்குள்ள போகும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ் யூசர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா சிஎஸ்சில வந்து கனெக்ட் பண்ணிட முடியாது. சோ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. பப்ளிக் யூசர் அப்படிங்கிற இந்த டாப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் அப்படிங்கிறது வரும். நீங்க அப்ளை பண்ணும்போது தப்பா வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதார் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஆதார் கார்டுல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஆதார்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து டெக் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? as per ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், அட்ரஸ் இது எல்லாமே as per ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே போல தான் நீங்க வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் ஓபன் பண்ணீங்கன்னா நேம் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே போல நேம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி அப்படிங்கிறது உங்க சென்டருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஓபன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி வந்து கொடுங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டுல வந்து பின்னாடி பேக் சைடுல என்ன நேம் இருக்கோ அதை வந்து கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து மேலுக்கு வந்து ஃபாதர் தான் இருக்கும். நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க, ஃபீமேல் வந்து மேரேஜ் ஆனவங்களா இருக்கீங்க, ஹஸ்பண்ட் நேம் இருக்கும், ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்டோட ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜெனரல் அப்படிங்கிற இடத்துல மேலா மேல் கொடுங்க, ஃபீமேலா ஃபீமேல் அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா கவர்மெண்ட் ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி, அதாவது வந்து ஆதார் கார்டுல எந்த ப்ரூஃப் இருக்கோ அந்த அதுல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துட்டு அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு பேக் சைடுல திருப்பி பாத்தீங்கன்னா என்ன அட்ரஸ் இருக்கோ அதே போல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க.
அப்லோட் ஸ்டூடண்ட் போட்டோ அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய போட்டோ காப்பி வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. டெக் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வந்து பிரிண்ட் ஆகும். அந்த சர்டிபிகேட்ல உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணப்பட்ட போட்டோ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்லோட் ஆகும். அதே மாதிரி சிஎஸ்சி ஐடி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி சிஎஸ்சி சர்டிபிகேட் கொடுப்பாங்க, விஎல்இ சர்டிபிகேட். இந்த டெக் எக்ஸாம்ல என்ன போட்டோ அப்லோட் பண்றீங்களோ அந்த போட்டோ தான் உங்களுக்கு அங்கேயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக் எக்ஸாமுக்காக நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ரூ. 1472 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸ் ஒன் டைம் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபீஸ் பேமெண்ட்லயே நீங்க டெக் எக்ஸாம் எல்லாமே நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டு சிஎஸ்சி ஐடி அப்ளை பண்றதுக்கும் நீங்க இந்த பேமெண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க தனியா அமௌண்ட் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல யூபிஐ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ வச்சு கிரெடிட் கார்டோ வச்சு நீங்க வந்து ஒன்ஸ் வந்து அந்த ரூ. 1479 நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிருங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பேமெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய இமெயிலுக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் அனுப்பி வைப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க மறுபடியும் இந்த வெப்சைட்லயே லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாஷ்போர்ட்ல வந்து லேர்னிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்க ஒரு 11 டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 11 டாபிக்கையுமே வந்து நீங்க வீடியோ மூலியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல பிடிஎஃப் மெட்டீரியலாவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 11 டாபிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப்னா என்ன, என்டர்பிரினர்ஷிப் அண்ட் என்டர்பிரினரியல் கேரக்டர்ஸ்னா என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஓரியன்டேஷன்னா என்ன, பேசிக் ஃபினான்சியல் டேர்ம்ஸ் என்ன, மார்க்கெட்டிங் எஜுகேஷன் வேல்யூ, சிஎஸ்சி பத்தின ப்ராடக்ட் சர்வீஸ், இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, முழுமையா நீங்க என்ன பண்ணுங்கன்னா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து முழுசா நீங்க எல்லாமே தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அசஸ்மெண்ட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அது 10 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அசஸ்மெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணது. இதை வந்து நம்ம மேனுவலா வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்லாம் அந்த சிலபஸ் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு நம்ம அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று, ப்ராக்டிகல் டெஸ்ட் தான் அந்த அசஸ்மெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க உள்ள வந்து போயிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து டெக் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதை தாண்டி உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணும், லைவா வந்து டெக் எக்ஸாம் எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிற பத்தி எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிஎஸ்சி விஎல்இ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பத்தின ஃபுல் அப்டேட் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வீடியோல வந்து டுட்டோரியல் வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க இதை பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஐடி வந்து ஓப்பன் பண்ணி நீங்க வந்து உங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் புதுசா சிஎஸ்சி விஎல்இ ஐடி வந்து பண்ண போறீங்க அப்படின்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.